వాటర్ అయితే అది మండదు కదన్న. ఏం చెప్ప కాగరా వాటర్ అయితే మనం ఇప్పుడు మొత్తం పెట్టిన నేను చెయ్యి మొత్తం పెట్టిన చెయ్యి వాటర్ అయిందనుకో మన చెయ్యి ఆరదు. మేము కావాలంటే ఇప్పుడు ఏంది తీసుకొని సైడ్ పోయి మంట పెడతాం. ఎందుకు మంటతో చెప్తా, ఆల్రెడీ సగం పెట్రోల్ ఉంది, సగం వాటర్ ఉంది. పెట్రోల్ ఉన్న இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பெட்ரோல்ல தண்ணி கலந்து விக்கிறத ஒரு வாடிக்கையா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களோட பேசிக் ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி. முதல்ல இந்த மாதிரி தண்ணி கலந்த ஃபியூவலை வண்டியில போட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா வண்டியை ஓரமா நிப்பாட்டிடுங்க. ஏன்னா இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இமீடியட்டா நீங்க பெட்ரோல் அடிச்ச பங்க்ல போயிட்டு மேனேஜர் கிட்ட உங்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூவலோட காஸ்ட் அண்ட் ஒருவேளை உங்களோட வண்டியை டோ பண்ணிட்டு போக வேண்டிய நிலைமை இருந்துச்சுன்னா அந்த காஸ்டையும் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஒருவேளை அவங்க ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணலனா அந்த பிரான்சைஸோட ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அங்கேயும் உங்களுக்கு ஒருவேளை ஒழுங்கா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எதுவும் கிடைக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. கையோட போயிட்டு ஒரு கன்சியூமர் கேஸும் ஃபைல் பண்ணிருங்க. உங்களுக்கு லிட்டிகேஷன் காஸ்ட், பெட்ரோலோட காஸ்ட், காம்பன்சேஷன், ரிப்பேர் காஸ்ட்னு சொல்லி எல்லாமே கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி தண்ணி கலந்த பெட்ரோல் எங்கேயாச்சும் ஊத்திருக்காங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரீக்வெண்டா வண்டி யூஸ் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க.